السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وخطب الأولياء افتقار المتقين داعي الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة. الله يا هادي புகழும் புகழ்ச்சியும் புகழ்வதற்கே தகுதியான எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமையாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாமீன்கள் தபா தாமீன்கள் இமாம்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் ஷாஹிதீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளிலே நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிலவர்கள் வெண்மையாகவும் சிலவர்கள் கருமையாகவும் இருக்கக்கூடிய அந்த யுகமணி நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களையும் வெண்மையானவர்களாக ஆக்கி கண்ணியத்திற்கு மிக மரியாதைக்குரிய அல்லாஹ்விலே அல்லாஹ் தஆலா இந்த மனித வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வுடன் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அவை ஒன்றோடொன்று மாறி மாறி வரக்கூடியதாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய நியதியாக அதனை வைத்திருக்கின்றான். எல்லா நேரமும் நான் இன்பமாக இருந்தேன் என்று எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது. அதே போன்று எல்லா நேரமும் நான் துன்பத்தில் தான் இருந்தேன், என்னுடைய வாழ்விலே இன்பம் என்பதே இல்லை என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா இந்த மனித வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு நிலையை மனித வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். அதே போன்றுதான் நோயாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நான் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை நோயிலே தான் பிடித்திருந்தேன் என்று எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது. அதே போன்று நான் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை நான் ஆரோக்கியமாகத்தான் இருந்தேன், என்னுடைய வாழ்நாளிலே ஒரு சின்ன நோய் கூட வரவில்லை என்று எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது. அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய செல்வமும் வறுமையும் அவ்வாறுதான். ஒரு மனிதன் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இறுதி காலகட்டம் வரை நான் செல்வ செழிப்போடு வாழ்ந்தேன் என்று எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே சொல்லிவிட முடியாது. அதே போன்று நான் பிறந்த காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரை அல்லாஹ் தஆலா என்னை வறுமையிலே வைத்திருந்தான் என்று எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையாக, நோயும் ஆரோக்கியமும் கலந்த வாழ்க்கையாக, செல்வமும் வறுமையும் நிறைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா இந்த மனித வாழ்க்கையை வைத்திருக்கின்றான். பொதுவாக மனிதர்கள் பேச்சு வழக்கிலே சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா என்னை வாழ்நாளில் ரொம்ப கஷ்டப்படுத்தினார், எனக்கு ரொம்ப சோதனைகள் கொடுத்து விட்டான், துன்பங்கள் கொடுத்து விட்டான், எனக்கு நிறைய நேரம் கஷ்டங்களை தந்து விட்டான் என்று எல்லா மனிதர்களும் வாய்மொழியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மிகைப்பான வார்த்தையை தவிர எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா நிரந்தரமான சோர்வையும் நிரந்தரமான கஷ்டத்தையும் நிரந்தரமான தோல்வியையும் அல்லாஹ் தஆலா தருவதில்லை என்ற செய்தி அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகின்றான். பொதுவாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும்
அவன் எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக ஒரு முஸ்லிம், ஒரு உண்மை முஸ்லிம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுத்து பார்ப்பதற்கு காரணம் என்னவென்றால், இன்பத்தின் போது மனிதன் எவ்வளவு ஆட்டம் ஆடுகின்றான், துன்பத்தின் போது அவன் எவ்வளவு அல்லாஹ்வை வசைபாடுகிறான் என்று அல்லாஹ் மனிதனை சோதிப்பதற்காக போன்ற சோதனை எல்லாம் வைத்திருக்கின்றான். அதே போன்று நோய் இருக்கும் பொழுது அல்லாஹ் புலம்பக்கூடிய அந்த புலம்பல் எவ்வாறு இருக்கின்றது, ஆரோக்கியத்தின் போது அவன் இழக்கக்கூடிய அந்த செயல்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து அவனுக்கு கூலி வழங்குவதற்காக அல்லாஹ் தஆலா இது போன்ற ஏற்பாடுகளை மனித வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் என்ற செய்தியை அருமையானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். செல்வம் வரும் பொழுது தலைமுக்கு தெரியாமல் ஆடக்கூடிய அந்த மனிதன் வறுமை வரும் பொழுது என்னை மறுமையில் அல்லாஹ் இவரை ஏற்படுத்தி விட்டான் என்று அவன் புலம்பக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இவன் செல்வம் செழிப்பு பார்க்கும் பொழுது இவருடைய வார்த்தை எவ்வாறு இருந்தது, வறுமையின் நேரம், சோதனையுடைய நேரம், துன்பத்துடைய நேரத்திலே இவருடைய வார்த்தை எவ்வாறு இருந்தது என்பதை சோதிப்பதற்காகவே சோதனைகளுக்குரிய நிறுவனமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனித வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா இவ்வாறு மனிதனை சோதிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், இவ்வளவு துன்பங்கள் போதும், இவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதும் அந்த மனிதன் சோதனையுடைய நேரத்திலே எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கின்றார், தன்னுடைய சோதனையுடைய நேரத்திலே எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் பக்கமாக அவன் மீறுகிறான் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா இது போன்ற செயல்களை மனித வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகிறான் என்ற செய்தியை அருமையானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக எல்லா நிலையிலும், இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமான நிலையிலும் சரி, ஒரு மனிதனுடைய நோயிலான நிலையிலும் சரி, ஒரு மனிதன் செல்வ செழிப்பான நிலையிலும் சரி, வறுமையிலும் சரி, ஒரு முஃமின் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார், நிதானத்தோடும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்ற செய்தியை அருமையானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஒரு முஸ்லிமுடைய நற்குணங்களில் ஆக சிறந்த நற்குணம் என்னவென்று சொன்னார், பொறுமையாக இருப்பது என்ற செய்தியை அருமையானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய ஒவ்வொரு செயல்களும் அவன் கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றான். சோதனையின் போதும், கஷ்டத்தின் போதும், துன்பத்தின் போதும் அவனுடைய நிலைமை, செயல்கள் எவ்வாறு இருக்கு என்பதை அல்லாஹ் தஆலா கணக்கிட்டு அந்த கணக்கிட்டதன்படி அவன் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பொறுத்து அவனுக்கு அல்லாஹ் தஆலா கூலி வழங்குகிறார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்திலே பொறுமை என்றால் என்ன என்பதற்கு ஷரியத்திலே ஒரு அனுமதி தந்திருக்கின்றார்கள். பொறுமை என்றால் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அஸ்ஸப்ரு அலல் இன்சாகு, முசீபத்துகள் வரும் பொழுது, முசீபத்துகள், துன்பங்கள், சோதனைகள் வரும் பொழுது அவன் தன்னுடைய நிலை அறியாமல், அடிபுரளாமல், அடிபிறலாமல் அவன் தன் நிலை மாறிவிடாமல் இருப்பதற்கு பெயர் தான் பொறுமை என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொர்க்க வாசிகளை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அந்த சொர்க்க வாசிகளில் ஆக சிறந்த அந்த மனிதர்களின் சோழத்தில் நிலையக்கூடிய அந்த மனிதர்களின் குலங்களை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் பொறுமையாளர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி அல்லாஹ் தன்னுடைய வான்மொழி மூலமாக சொல்லி காட்டுகின்றார். சொர்க்கத்தில் நிலையக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இறுதி தூதராக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பொதுவாக அல்லாஹ் தஆலா நபிமார்களை நுபுவத்திற்கு தேர்ந்தெடுப்பார். நுபுவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபிமார்களுக்கு ஆக உயர்ந்த ஒரு குணம் இருக்க வேண்டும், பொறுமையும் நிதானம் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனிடத்திலே பொறுமையும் நிதானம் இல்லையோ அந்த மனிதன் அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்குவதில்லை. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறுதியாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லாருடைய வாழ்விலும் சோகங்கள் நிறைந்திருந்தது, துன்பங்கள் நிறைந்திருந்தது, மகிழ்ச்சியோடு நிரப்பப்பட்டிருக்கிற எல்லா நிலையிலும் அவர்கள் கொண்ட கொள்கை என்னவென்று சொன்னார், எல்லா நிலையும் நிதானத்தோடு இருந்தார்கள், எல்லா நிலையும் சோதனைகளும் துன்பங்களின் போதும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலாவுடைய வான்மொழி மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் நபிமார்களுடைய அடையாளமாக அல்லாஹ் தஆலா
பொறுமையை பற்றி தன்னுடைய அல்குர்ஆனிலே பல்வேறு விதமான வசனங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த மக்களை பார்த்து, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இவ்வாறு பேசுகின்றான். தன்னுடைய வான்வெளியில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே 111வது வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னி ஜஸைத்துஹும் யௌம பிமா ஸபரு, இவர்களுக்கு சொர்க்கத்தை நான் பரிசாக வழங்குகின்றேன். இவர்களுக்கு நான் சொர்க்கத்தை நான் பரிசாக வழங்குகின்றேன். எதற்காக இவர்களுக்கு சொர்க்கம் நான் பரிசாக வழங்குகிறேன் என்று சொன்னால், பிமா ஸபரு, அவர்கள் கொண்டிருந்த அந்த பொறுமையின் காரணமாக, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தின் போது, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையின் போது, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த முசீபத்தின் போது, அவர்கள் கொண்ட பொறுமையின் காரணமாகவே நான் இவர்களுக்கு சொர்க்கத்தை நான் பரிசாக அளித்தேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்வெளியின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். எந்த விதமான மிகப்பெரிய வாழ்க்கையும் செய்யவில்லை. தான் கொண்ட அந்த நேரத்தை சோதனைகள் வந்தவர்களும் பொறுமையாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா சுவனத்தை அவர்களுக்கு பரிசாக வழங்குகிறான் என்று சொன்னால், அந்த பொறுமையுடைய விஷயத்திலே ஒரு முஃமின் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்குரிய அல்லாஹ்வினார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய சொல்லுவதை சொல்லி காட்டும் பொழுது அதே சூரத்துல் முஃமினின் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது இவ்வாறு முன்னிட்டு காட்டுகின்றான். அன்னஹும் ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு இன்பத்தையும் கொடுத்தோம், துன்பத்தையும் கொடுத்தோம், செல்வத்தையும் கொடுத்தோம், வறுமையும் கொடுத்தோம், நோயையும் கொடுத்தோம், ஆரோக்கியத்தையும் கொடுத்தோம். எல்லா நிலைகளிலும் அவர்கள் நிதானத்தோடு பொறுமையாக இருந்ததன் காரணமாக அவர்களுடைய பரிசாக நான் சொர்க்கத்தை அவர்களுக்கு பரிசாக வழங்குகின்றேன். அல்லாஹ் தஆலா சுவனவாசிகளுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகிறார் என்ற செய்தி அல்குர்ஆன் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே மற்றொரு வசனத்திலே சூரத்துல் ரஅத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும், நீங்கள் சொர்க்கத்திற்கு அல்லாஹ் நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளாக நீங்கள் செல்லுங்கள். ஃபநிஅமா உக்பத்தார், காரணம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே நீங்கள் கொண்டிருந்த அந்த பொறுமையின் காரணமாக நீங்கள் சொர்க்கத்திலே நீங்கள் பிரவேசியுங்கள், வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த சுவனவாசியை பார்த்து சொல்லி காட்டுகின்றார் என்ற செய்தி சூரத்துல் ரஅத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே 24வது வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். பொதுவாக எல்லாருடைய வாழ்விலும் ஏற்ற காலங்கள் என்பது வரத்தான் செய்யும். எல்லாருடைய வாழ்விலும் இன்பமும் துன்பமும் நிலைத்து வாழக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த எல்லா நிலையிலும் ஒரு முஃமின் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிதானத்துடனும் பொறுமையாளராக இருக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்வெளி மூலமாக சொல்லி காட்டுகின்றார். பொறுமை என்பது ஏதோ ஒரு கோபமான நேரத்திலே சண்டையின் பொழுது நாம் பொறுமையாக இருந்தேன் என்று அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாக பொறுமையை நாம் சுருக்கிவிட முடியாது. பொறுமை என்பது இறப்புகள் ஏற்படும் போது பொறுமையாக இருக்க வேண்டும், இறப்புகள் ஏற்படும் போது பொறுமையாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரும்போது பொறுமையாக இருக்க வேண்டும், துன்ப குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைகள் வரும்போது பொறுமையாக இருக்க வேண்டும் என்று செய்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்வெளியின் மூலமாக பல்வேறு வசனங்களின் மூலமாக பொறுமையாக இருக்க வேண்டும் என்று செய்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்வெளியின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். எந்த அளவிற்கு என்று சொன்னார், நபிமார்களின் வாழ்வில் அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய சோதனையின் போது கூட அவர்கள் பெற்ற அந்த பொறுமை தான் அவர்கள் உயிர் அந்தஸ்துக்கு வாழ்த்தியது, அவருடைய சுமத்தில் பிரவேசிக்க செய்தது, மிகப்பெரிய அத்தாட்சியாளர்களாக வரலாற்று நாயகர்களாக அவர்களை உருவாக்க வைத்தது அவர்கள் கொண்ட பெருமை என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். வான்வெளி வழியாக நபிமார்களுடைய வரிசையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் கொண்ட பெருமை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஒரு முழுக்க கூடியிருக்கின்றார்கள், மக்கள் எல்லாம் சுற்றி இருக்கின்றார்கள், நீண்ட காலமாக நீண்ட நாட்களாக நெருப்பு கூட்டம் மூட்டப்படுகின்றது. சாதாரண ஒரு குழி மூட்டப்படவில்லை, ஆழ பாதாளமாக தோண்டப்பட்ட ஒரு கிணறு, ஆழ் கிணறாக தோண்டப்பட்ட அந்த கிணறிலே பல நாட்களாக குண்டம் மூட்டப்படுகின்றது. குண்டம் மூட்டப்பட்ட அந்த நேரத்திலே நெருப்புகள் அந்த கிணற்றுக்கு மேலாக அந்த ஆழ்நிலைக்கு மேலாக ஏதேனும் ஒரு பறவை பறந்தால் கூட அந்த உஷ்ணத்தின் காரணமாக கீழே எரியப்படக்கூடிய பல நாட்களாக எரிந்திருக்கக்கூடிய அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தின் காரணமாக மேலே ஒரு பறவை பறந்தது என்று சொன்னார். அந்த பறவை உஷ்ணத்தின் காரணமாக இறந்து அந்த புதைக்குழிக்குள் விடக்கூடிய அந்த அளவிற்கு துன்பம் தரக்கூடிய ஒரு நெருப்பு குண்டத்தை நீண்ட நாட்களாக உருவாக்குகின்றார்கள், தயார் செய்கின்றார்கள். அந்த நெருப்பு குண்டத்திற்குள்ளாக இப்ராஹிமை தூக்கி எறிய வேண்டும், இப்ராஹிமை தூக்கி போட வேண்டும் என்று மன்னனுடைய உத்தரவாக இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் சுற்றுக்குள்ளே இருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிகின்றது, இந்த நெருப்பு குண்டத்தில் தான் நம்மை தூக்கி எறிய
போகிறார்கள் என்று அவர்களுக்கும் தெரிகின்றது. பொதுவாக ஒரு மனிதருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு மரணம் வருது சொன்னால் எல்லா மனிதருக்கும் அன்று மரணம் வரப்போது என்று சஞ்சலம் வரும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான சஞ்சலம் போடவில்லை. சுற்றியுள்ளக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சஞ்சலப்படுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரப்போகிறது என்று அவர்கள் சஞ்சலப்படுகின்றார்கள். சுற்றியுள்ளக்கூடிய உயிரினங்கள் சஞ்சலப்படுகின்றது. வரலாற்றை எழுதி கட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மலக்குகள் துஆ செய்தார்கள். மலக்குகள் துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட போகின்றது என்று மலக்குகள் அவர்களுக்காக துஆ செய்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இப்படி ஊர் சுற்றி இருக்க விக்கிரகங்கள் எல்லாம் சுற்றி குமரி இருக்க உயிரினங்கள் எல்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டுக் கொண்டிருக்க அந்த நேரத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஞ்சலப்படவில்லை. மன்னருடைய உத்தரவிற்கு ஏற்றவாறு தூக்கி எறியப்படுகின்றார்கள். இன்று நாம் கிரேன் என்று சொல்கிறோம் அல்லவா, அது போன்று ஒரு தூக்கு பலகையின் மூலமாக ஓரத்தில் அமர்த்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட தூரத்திற்கு அப்பால் அவர்கள் அந்த குச்சியை அமர்த்தி தூக்கி எறியப்படுகின்றார்கள். நெருப்பு குண்டத்திற்குள்ளாக விடுகின்றார்கள். கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது, கால்கள் வளைக்கப்பட்டிருக்கின்றது, உடல் முழுவதும் வளைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் அவர்கள் மரணத்தை பற்றி சஞ்சலப்படவில்லை. அல்லாஹ்வுடைய சோதனை இதுதான் என்று அந்த சோதனையின் போது அவர்கள் பொறுமை கொண்டதின் காரணமாக அல்லாஹ் தஆலா வரலாறுகள் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறார். செய்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். சரி, தந்தை தான் இப்படி தனியில் குறிப்பிட்டவர்கள் சொன்னார், குளிக்கு பிறகு கொலையாகமா என்று சொல்வது போல தந்தையை காட்டி தன்னுடைய இன்னுரை உறக்கத்தை ஏற்றவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். தந்தை அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு ஏற்க உத்தரவிற்கு இணங்க தந்தையுடைய மகனை அழிப்பதற்காக முடிவதற்கு மகனை அழைத்து பாறையின் பக்கமாக அழைத்து செல்கின்றார்கள். பாறைகளை கிடத்தாக்குகின்றார்கள். கையிலே கத்தி இருக்கின்றது, அழிப்பதற்காக முனைகின்றார்கள். அந்த நேரத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் சாபிரா, தந்தையே நீங்க கவலைப்படாதீங்க, என்னை நீங்கள் பொறுமையாளராக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை நீங்கள் பொறுமையாளராக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளைக்கு இணங்க நீங்களுடைய கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நான் பொறுமையாக இருப்பேன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவர்கள் சஞ்சலப்படவில்லை என்பதற்காக அல்லாஹ் தஆலா வரலாறு அவர்களுக்கு நமக்கு ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இது போன்று அதற்கு அடுத்தபடியாக வந்த செய்தர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு பாராட்டு சான்றிதழ் அல்லாஹ் தஆலா ஒரு பாராட்டி அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ் தஆலா செய்தர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கின்றார். செய்தர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் 18 ஆண்டு காலம் நோய்பட்டவர்களாக இருந்தார்கள். உலகத்திலே இதுவரை எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படாத நோய் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, ஒரு வருடம் 2 வருடங்கள் அல்ல, சுமார் 18 ஆண்டுகள் படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள். நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நோய் மட்டும் அவர்களுக்கு சோதனை அல்ல. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 14 மக்களை கொடுத்தார். 14 மக்கள் செல்வங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஒருவருக்கு பின்னாக ஒருவர் என்று அல்லாஹ் தஆலா ஒரு மகனை அடுத்து மற்றொரு மகனை அடுத்தடுத்து அவர்களுடைய குடும்பத்தை இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் நோய் இருக்கின்றது, மறுபுறத்தில் தன்னுடைய 14 மகன்களும் இறந்து விடுகின்றார்கள். நோய்களுடைய சோதனை ஒன்று மக்கள் செல்வங்கள் எல்லாம் இறந்து விடுகின்றார்கள். ஆச்சரியம் எல்லாம் இருந்தது, செல்வம் கொழித்து கிடந்தது. எல்லா நிலையிலும் ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்த சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே ஆட்சி அதிகாரம் எல்லாம் போய் நின்றது, செல்வம் எல்லாம் போய் நின்றது. ஊர் மக்கள் எல்லாம் துரத்துகின்றார்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் துரத்துகின்றார்கள். எல்லோரும் துரத்தி ஊர் மக்களால் ஒதுக்கி வைக்கப்படுகின்றார்கள். அந்த நிலையில் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்பட்ட சோதனை என்று அந்த சோதனையில் ஏற்பட்ட பொறுமையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா பாராட்டு தந்தர் வழங்கினார். நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், இந்த அடியார் ரொம்ப நல்லவரா இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்வரையிலே சூரத் ஸாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 44வது வசனமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த அடியார் எவ்வளவு கொடுத்தாலும் பொறுமையா இருக்காரு, எவ்வளவு கொடுத்தாலும் அமைதியா இருக்காரு. அவருடைய செல்வத்தை குறிப்பிடும் குடும்பத்தார்களை மக்கள் செல்வம் வழி கொடுத்தோம், அவர்களுக்கு நோயை கொடுத்தோம், எல்லா விதமான துன்பங்கள் கொடுத்த போதும் கூட அவர் பொறுமையாக
பொறுமையாக இருந்தார், இந்த அடியார் ரொம்ப நல்லவராக இருக்கார் என்று அல்லாஹ் தஆலாவின் மூலமாக நற்சான்றிதழ் புகழப்பட்டவர்கள் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொல்லி காட்டும் பொழுது அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், இன்னா வஜதனாஹு ஸாபிரா, நாம் அவரை பொறுமையாளராக நாம் பெற்றுக் கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்வழி மூலமாக சொல்லி காட்டுகின்றார். இப்படி எல்லா நபிமார்களுடைய வாழ்விலும் சோதனையும் துன்பங்கள் வந்தது. அவருடைய வாழ்வுகள் எல்லாம் வரலாறுகளாக, ஒரு அத்தாட்சிகளாக, முன்மாதிரிகளாக இன்னும் பேசப்படுவதற்கு காரணம் என்று சொன்னார். அவர்களிடத்தில் சோதனையின் போது வந்த அந்த பொறுமையும் நிதானமும் தான் நமக்கு ஒரு படிப்பினை என்று செய்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்வழி மூலமாக சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா இந்த உலகத்தில் சோதனையில் முக்கியவர்கள் யாராக இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்லாத்தை பரப்பக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டம் மக்கத்து காபிர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடுவதற்கும் அவர்கள் முயல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடுவதற்கும் முயல்கின்றார்கள். அந்த ஊரை விட்டு துரத்துகின்றார்கள். பக்கத்து ஊருக்கு சென்று இஸ்லாத்தை பரப்பலாம், நாம் வாழ்ந்து கொள்ளலாம், பிறந்த மண்ணை விட்டு வெளியூருக்கு சென்றால்தான் நன்றாக இருக்கலாம் என்று தாய்ப்புக்கு சென்றால் கூட அங்கு கூட சின்ன சின்ன சிறுவர்களை கூட்டி கல்லால் அடித்து பற்களை உடைத்து கால் நிலங்கள் எல்லாம் கால் முடியெல்லாம் காலெல்லாம் உடைக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் தனக்கு பிறந்த 7 குழந்தைகளில் 6 குழந்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு தந்தைக்கு தன்னுடைய ஒரு குழந்தை இருந்துச்சுனாலே எவ்வளவு வருத்தமானதாக இருக்கும். ஆனால் 7 குழந்தைகளிலே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும்தான் இருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இன்னும் இருக்கக்கூடிய 6 குழந்தைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொருட்களைத்தானே தங்களுடைய குழந்தைகளை அடக்கம் செய்தார் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகையினுடைய நேரத்தில் ஏற்பட்ட அந்த சோதனை, மக்களால் ஏற்பட்ட அந்த சோதனை, வீடுகளில் ஏற்பட்ட அந்த சோதனை, ஒரு கட்டத்திலே குழந்தைகள் எல்லாம் இழக்கப்பட்ட அந்த சோதனை உச்சகட்டத்திற்கு மேலாக சென்று தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் மக்கள் இட்டுக்கட்டி சொல்லும் போதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையின் போது பொறுமையாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்வின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு படிப்பினை தருகின்றார். எல்லா மனிதனுக்கும் சோதனை வரத்தான் செய்யும், எல்லா மனிதனுக்கும் துன்பங்கள் வரத்தான் செய்யும். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே இன்பமானவராக, சந்தோஷமானவராக, மகிழ்ச்சியானவராக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவிட முடியாது. வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும்பொழுது, இன்பங்கள் வரும்பொழுது எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ அதே போன்று துன்பங்கள் நிகழும் பொழுது பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றின் மூலமாக அவர் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நிதானத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும். இன்று நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை சற்று நேரம் நமக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு சின்ன பிரச்சனை, உட்கார்ந்து 2 பேரும் பேசினா அந்த பிரச்சனை எல்லாம் ஈஸியா சால்வ் செய்து விடலாம். ஆனால் இன்று சின்ன சின்ன அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட அந்த தகராறு, அந்த வார்த்தை தகராறு தலாக் வரை முட்டி சென்று இருவருடைய வாழ்க்கையும் பிரிந்து சென்றது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பிறந்த அந்த குழந்தையுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியானதாக ஆகியிருக்கின்றது. அதே போன்று குடும்பத்திற்கு மத்தியே, சகோதர சகோதரத்திற்கு மத்தியே ஒரு சண்டை, ஒரு சின்ன வார்த்தை அதிகமாக போனதுனால மிகப்பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டு குடும்பத்திற்கு மத்தாத பிரச்சனையாக இருக்கின்றது. வியாபாரங்களில் ஒருவருக்கும் மற்றவருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த வியாபாரத்தின் காரணமாக ஒரு சின்ன வார்த்தை மோதலின் காரணமாக மிகப்பெரிய துன்பங்கள் ஏற்பட்டு அது மிகப்பெரிய சந்தையாக விரிவடைந்து உறவுகள் பிரியக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுகின்றது. அப்பொழுது இந்த சோதனைகள் எல்லாம் வரும் பொழுது நாம் செலுத்தக்கூடிய, நாம் செய்யக்கூடிய விஷயம் என்று சொன்னால் இந்த நேரங்களில் மிக பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு வழங்குகின்ற அன்பளிப்புகளில், கிஃப்ட்களில் ஆக சிறந்த கிஃப்ட் என்னவென்று சொன்னால் அவர் பொறுமையாக இருப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு அவருடைய பிரியமான குழந்தை அல்லாஹ் தஆலா பிரித்து எடுத்து விடுகிறான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே மலக்கிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், என்னுடைய இந்த அடியானுக்கு பிடித்தமான குழந்தையை எடுத்துட்டேனே, என்னுடைய அடியான் என்ன சொன்னான் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இடத்திலே அந்த மலக்குகள், யா அல்லாஹ் இந்த மனிதன் ஆக வார்த்தைகள் எல்லாம் பேசினான் என்று சொன்னால் அந்த மனிதன் அந்த நன்மை இழந்து விடக்கூடியவனாக இருப்பான். அந்த நேரத்திலே அவன் பொறுமையாக இருந்தான் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு சோழம் கிடைக்கும், சோழத்தின் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இருந்து தெரிகிறார்கள். புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கடந்து செல்கிறார்கள், ஒரு கபரை கடந்து செல்கிறார்கள். அந்த கபரிடத்தில் கபருக்கு அருகாமையே ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு உறவினரை வாடி மிகவும் அழிவு கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார். தலைமுறை கோலமாக நாடெல்லாம் மங்களமாக அவர் அழுது கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே சொல்லு அந்த பெண்மணி அதிகமாக வார்த்தைகள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியவில்லையா, கண் தெரியவில்லையா, கால் தெரியவில்லையா, எனக்கு மட்டும்தான் ஏற்பட்ட கைசிலமை சோதனை என்று அந்த பெண்மணி புலம்பிக் கொண்டிருந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் இருந்து அந்த பெண்மணிக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்விடத்தில் இறைச்சித்தை பெற்றுக்கொள், நீ பொறுமையாக என்று சொல்லுவதே. அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இலைக்கு அன்னி வைனகம் துஸீபு முஸீபத்தி, எனக்கு ஏற்பட்ட துன்பம் உனக்கு ஏற்படல, எனக்கு ஏற்பட்ட துன்பம் உனக்கு ஏற்படல, நீங்க போங்க என்று அந்த பெண்மணி பின்னால் இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரியாமல் இந்த வார்த்தையை சொல்லி வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்று வருகிறார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த பெண்மணி ஆசுவாசப்படுத்திக் கொண்டு தனக்கு முன்னால் நடந்தது என்ன என்பதை சிந்தித்து பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களே, பின்னால் வந்து அவர் பொறுமையாக இருக்க சொன்னார்களே, நாம் ஒரு வார்த்தையை பேசிவிட்டோம் என்று அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை தேடி வருகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் உள்ளாக இருந்து வெளியே வருகிறார்கள். அந்த பெண்மணி, யா ரசூலல்லாஹ், வந்தது நீங்கள் என்று எனக்கு தெரியாது, நான் கோபத்திலே ஆத்திரத்திலே ஏதோ ஒன்று பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் நீ பொறுமையாகத்தானமா இருக்க சொன்னேன், நான் உங்க பொறுமையாகத்தானமா இருக்க சொன்னேன், சோதனையின் போது நீ பொறுமையாக இருந்தாய் என்று சொன்னார். அல்லாஹ் உனக்கு வழங்கப்படக்கூடிய கூலி அதிகமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடனே அந்த பெண்மணி, யா ரசூலல்லாஹ், இப்போ நான் சோதனை போது பொறுமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னமல் ஸபரு, இந்த சதவத்துல் ஊலா, பொறுமை என்பது லேட்டா வரது பொறுமை கிடையாதுமா, சோதனை வந்த நேரத்திலே உடனடியாக அல்லாஹ்விடத்தில் பொறுமையை தேடுவதுதான் ஆக சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொன்னார் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் எல்லா நேரங்களும் ஒரு நிகழ்வு நடந்து முடிந்ததற்கு பின்பாக, ஆறி போனதற்கு பின்பாக பொறுமையாக இருப்பதை விட அந்த சோதனைகள் நிகழும் பொழுது நிகழ்ந்த உடனே அல்லாஹ்விடத்திலே பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னார். அதற்காக அந்த மனிதருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து வழங்கப்படுகிறது என்ற செய்தி நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஒரு தந்தைக்கு மிகவும் பிரியமான ஒரு மகன் அல்லாஹ் தஆலா மலக்கை வைத்து ரூஹை பிரித்து விடுகிறார். அப்பொழுது ரூஹை பிரித்து கொண்டு வந்த அந்த மலக்களிடத்திலே அல்லாஹ் தஆலா கேட்கிறார், என்னுடைய அடியானுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, என்னுடைய அடியானுடைய நிலைமை இருந்துச்சு, அவனுக்கு பிரியமான மகன் நான் பிரிச்சுட்டேன், அவன் என்ன வார்த்தை சொன்னா என்று கேட்கும் பொழுது அப்பொழுது மலக்குகள் அந்த மனிதன் அல்லாஹ்வே, யா அல்லாஹ், உன்னை அவன் புகழ்னா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா, இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னா என்று சொல்றனே, அந்த மலக்குகள் இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், சுவனத்திலே அந்த மனிதனுக்காக பைத்துல் ஹம்த் என்று சொல்லப்படக்கூடிய புகழுக்குரிய ஒரு வீட்டை கட்டுங்கள். யார் யாரெல்லாம் சோதனையின் போது இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கின்றார்களோ, அல்லாஹ்வின் இடத்தில் நாம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கின்றார்களோ, அந்த மனிதனுக்காக ஒவ்வொருவருக்காக நீங்கள் சுவனத்திலே பைத்துல் ஹம்த் என்று சொல்லப்படக்கூடிய புகழுக்குரிய வீட்டை நீங்கள் கட்டுங்கள், ஒரு மாளிகையை கட்டுங்கள், அந்த மாளிகைக்கு நீங்கள் பைத்துல் ஹம்த் புகழுக்குரிய மாளிகை என்று நீங்கள் பெயர் வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிட்டார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னார், சோதனைகள் ஏற்பட்டது என்று சொன்னார், எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு மனிதருக்கு துன்பம் ஏற்பட்ட உடனேயே அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் அஜினி ஃபி முஸீபத்தி, யா அல்லாஹ், இந்த முஸீபத்திலிருந்து எனக்கு நீ கூலி கொடு என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். இரண்டாவதாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அந்த மனிதர் சொன்னார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய உயரிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா சுவனத்தில் வழங்குகிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னார், பொதுவாக நாம் நினைக்கக்கூடியது இன்னா லில்லாஹி என்று சொன்னார், யாரும் மவாத்தா போனா இன்னா லில்லாஹி சொல்றது நாம் நினைச்சிருக்கோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் இருக்கின்றார்கள். அப்பொழுது விளக்கு அமர்கின்றது, கரண்ட் இல்லாம போயிடுது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னோனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யார் இறந்துட்டா, நீங்க எதுக்கு இன்னா லில்லாஹி சொல்றீங்க கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா விளக்கு அணைஞ்சிருச்சுடாமா, அது ஒரு சோதனை தான், அது ஒரு திருப்பியும் செய்தான், உங்களுக்கு என்ன விதமான திருப்பியும் செய்தல் ஏற்பட்ட
போட்டாலும், உங்களுடைய கால்களில் ஒரு சின்ன ஊண்டு தைத்தாலும், உங்களுடைய கால்களில் ஒரு சின்ன அடிபட்டாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்று சொல்லி சொன்னார். அதற்குரிய கூலி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிடுவான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமின் சோதனை போது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னார். சோதனையுடைய நேரத்தில் அல்லாஹ் இப்படி செஞ்சிட்டானே அப்படி செஞ்சிட்டானே என்று புலம்புவது கூடாது, அல்லாஹ்வுடைய வாசிப்பாவது கூடாது, வார்த்தையை தேவையில்லாத வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு முஃமின் பொறுமையானவனாக இருந்தார் என்று சொன்னார், நிதானத்தோடு இருந்தார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்று சொன்னால் சுவனம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளின் போது நிதானத்தின் பொறுமை அல்லாஹ் தஆலா தந்த முடிவானாக. அந்த பொறுமையின் மூலமாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் உயரிய சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தருவானாக. அந்த சொர்க்கத்தில் உயர்தரமான மாளிகையை பெறக்கூடிய பெண்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி முடிவானாக. ஆமீன். வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.